இந்த காலை வேளையிலே நாம் இணைந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆங்காங்கே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக, திருச்சபை மக்களாக அதிகாலைகளில் இணைந்து ஜெபிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியனவா இருக்கிறது. Hallelujah. Thank you, Jesus. Let the morning bring the unfailing love. அதிகாலைகளிலே கர்த்தருடைய மாறாத அன்பு நம்மை மூடுகிறது. இந்த காலைகளிலே கர்த்தருடைய அன்பின் அக்கினி, மகிமையின் வல்லமை நம்மை மூடுவதாக. ஸ்தோத்திரிக்கிறோம். பலப்படுத்தி எங்களை காலில் எழுப்பினதற்காக நன்றி. ஒரு நாள் முழுவதும் எங்கள் காரியங்களை செய்து முடிக்க எங்களை பலப்படுத்தி இன்று காலை உம்முடைய சமூகத்தில் வர எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக நன்றி. குடும்பமாக, பிள்ளைகளாக, அங்காங்கே இணைந்து ஊழியர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்னீரே. இந்த காலொளியிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி துதிக்கிறோம். ஒரு காவலாளன் காத்திருக்கிறது போல் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. இன்று காலை உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. ஹல்லேலூயா. இந்த காலையிலே பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட 7 அக்கினி தீபங்களை தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 7 அக்கினி தீபங்களை யோவான் கண்டார். ஆமே, 7 பரிபூர்ணம் என்பதாகும். ஆண்டவருடைய அக்கினி தீபங்களை காண்கிறார். அந்த காலவெளியிலே தேவனுடைய அக்கினி மகிமையை தரிசிப்போம். அந்த காலவெளியிலே அவருடைய அக்கினி நம்மை நிரப்பட்டும், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்கினி மகிமை இந்த நாளிலே நம்மை வழி நடத்தட்டும். ஓ தேங்க்யூ. இந்த அக்கினி தேவனுடைய வல்லமையின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி. மத்தேயு 3:11 இயேசு சொல்லும் பொழுது, நான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அந்த காலவெளியிலே அக்கினியை தியானிப்போம். பரிசுத்த யோவான் கண்ட அந்த 7 அக்கினி தீபங்கள், அக்கினியின் தேவனை, பரிசுத்த ஆவியின் மகிமையின் தேவனை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:3 அக்கினி நாவகனாக இறங்கி வந்து அவர்களை நிரப்பி வரங்களால் நிரப்பினார். அந்த வல்லமை இன்று காலை எங்கள் மேல் இறங்கட்டும். தேசத்துக்கு சாட்சியாக புல்லாங்கனியும் அக்கினியாஸ்திரங்களை அழிக்க ஆண்டவரே, இந்த தேசத்தில் நீர் தேவன் என்பதை எல்லாருக்கும் வெளிப்படுத்த அன்றைக்கு எலியா அக்கினியினால் உம்மை வெளிப்படுத்தினாரே, நீர் அக்கினியினால் உம்மை வெளிப்படுத்தினீரே. அதே வல்லமை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில் இன்று காலை அக்கினி தேவனாய், மகிமையின் தேவனாய் எங்கள் குடும்பங்களில் இறங்கி வாரும், எங்கள் சபையில் இறங்கி வாரும். இந்த நாள் முழுவதும் எங்கள் வேலை காரியங்களில் நீர் அக்கினி தேவனாய் எங்களுக்கு கூட இருப்பீராக. ஓ, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. நீர் மகிமையின் அக்கினியான தேவன், வல்லமையின் அக்கினியான தேவன், மகா தேவன். நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது ஒரு அக்கினி இறங்கினதே. இன்று காலை அந்த அக்கினியின் மகிமை இறங்கட்டும். ஜெபத்தில் இறங்கி வருகிற அந்த அக்கினி, ஓ இன்று காலை நம்முடைய அக்கினி மகிமைகளை மூடுவதாக. இன்னைக்கு நம்முடைய தியானிக்கிற இந்த அக்கினி தியானத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. நம்முடைய குடும்பங்களை அக்கினி மூடுகிறது, மகிமையின் அக்கினி. ஓ ரபா கபாலபா. குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாப்புகள், வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், நம்முடைய ஊழியம், சபை, வேலை காரியங்களுக்கு எதிராக இருக்கிற அந்தகாரங்களை அழிக்கும் அந்த அக்கினி. ஹல்லேலூயா. உபாகமம் 4:24 வாசிக்கிறோமே, For the Lord your God is a consuming fire. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆமே. இந்த அக்கினி தேவனுடைய ஜனங்களுக்கு மகிமையான அக்கினியாக இருக்கும், சத்துருவுக்கு அழிக்கிற அக்கினியாக மாறும். ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலவெளியிலே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி தேவனே, மகிமை தேவனே, அன்றைக்கு யோவான் கண்ட அக்கினி தேவனே, எலியா கண்ட அக்கினி தேவனே, சாலமோன் ஆலயத்தில் இறங்கி வந்த அந்த அக்கினி தேவனே. ஓ
அக்கினி தேவனாக இந்த கால்வழியிலே நாங்கள் தியானிக்கிறோம் தியானிக்கிறோம் தியானிக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாம் பலி செலுத்தின பொழுது ஒரு அக்கினி அந்த பலியில் கடந்து சென்றதே. ஆதியாகமம் 15:17 இன்று காலை நாங்கள் துதிக்க ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும். Let us ask the fire of the Holy Spirit to touch us this morning. இந்த காலை உம்முடைய மகிமையின் அக்கினி, பரிசுத்த அக்கினி எங்களை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, ஒளியான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை இந்த காலொளியிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சர்வ வல்ல எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று காலை நாம் ஒவ்வொருவரையும் அக்கினி தேவன் நிரப்புகிறார். அக்கினி மகிமை நம்மை நிரப்புகிறது. அக்கினி வல்லமை நம்மை மூடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அக்கினி மகிமையினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். இன்று காலை அக்கினி தேவனை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தகார வல்லமைகளை அழிக்கும் அக்கினி அது, பொல்லாத வல்லமைகளை அழிக்கும் அக்கினி அது, நம்மை பலப்படுத்தும் அக்கினி, ஜீவனை தருகிற பரிசுத்த அக்கினி. ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் இந்திடும். இன்று காலை வேளையில் நம்முடைய அக்கினினால் எங்களை நிரப்போம் நிரப்போம். கேட்போமா ஆண்டவர் நோக்கி? ஆண்டவரே, நம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். நம்முடைய அக்கினி மகிமையினால் எங்களை நிரப்போம். ஷபல பஹர பல பஹர பல பக்க பர பல பக்கர பர பர பல மர பவுஷண்டனமா. மகிமையின் அக்கினி, வல்லமை அக்கினியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் இந்த காலவெளியிலே ஆராதிக்கிறோம். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீஷரு கழித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஏந்திடும். தேவா தேவா ஏச்சனமே ஏந்திடும். தேவா தேவா ஏச்சனமே ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் இந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். எல்லாரும் கேட்போம் ஆண்டவரை பார்த்து. அக்கினி அபிஷேகம் இந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். சிம்சோன் கீதியோனை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். தீர்க்கன் எலியாவு கழித்தீரே, இரட்டிப்பின் வல்லமையால் நிரப்பிடும். தேவா தேவா ஏச்சனமே ஏந்திடும். தேவா தேவா ஏச்சனமே ஏந்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். தேவ ஆவியால் நிறைத்திடும். இந்த காலவெளியில் நம்முடைய மகிமையின் அக்கினி ஒவ்வொருவரையும் மூடட்டும். குடும்பங்களை மூடட்டும், எங்கள் பிள்ளைகளை மூடட்டும். ஆண்டவரே, இந்த அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். இந்த காலவெளியில் அக்கினி தீபங்களாக அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டாரே. ஆபிரகாமின் பலியில் அக்கினியாகி இறங்கி வந்தவரே, கொடான கொடி நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய அக்கினி இறங்கிவிட்டால் அவ்வளவுதான், ஒரு மகிமை வெளிப்படும், ஒரு வல்லமை வெளிப்படும். இந்த காலை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மேல் அந்த கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், அந்த கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மேலாக, இடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவின் அக்கினி என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாமின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி தேவனே என்று கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் அக்கினியே, உமக்கு நன்றி 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 நன்றி.
நான் அதை சுற்றிலும் அக்கினி மீதுலாம் இருப்பேன் என்று சொன்னீரே. சகரியா 2:5 பாதுகாக்கும் அக்கினியே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் அக்கினியே, பரிசுத்த அக்கினியே, ஜபத்தில் இறங்கி வருகிற அக்கினி தேவனே, இந்த காலங்களை மூடும் உடைய அக்கினியினால் நிரப்போம். உடைய அக்கினி வல்லமையினால் எங்களை நிரப்போம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி கொண்டே இருப்போம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. தேவன் நம்மை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். அக்கினி தேவன் இந்த காலவெளியிலே நம்மை தொடுவாராக, மகிமையினால் நம்மை நிரப்புவாராக. அக்கினி தேவன் வருங்கால காரியங்களை வெளிப்படுத்துவார், பிள்ளைகளுக்கு போதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அக்கினி தேவன் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு தருவார். அக்கினி தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அன்றைக்கு எலியாவுக்கு ஜபத்திற்கு வெளியரங்கமாய் பதில் தந்தாரே, அதே வல்லமை இன்று காலை நம்மை நிரப்ப போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி தேவன் நம்மை மன்னிப்பார், விடுதலை ஆக்குவார், நம்மை உயர்த்துவார். ஆமென், நம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் ஆபிரகாம் ஜெபித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினி வல்லமை இறங்கினது. ஈசாக்கு ஜெபித்த போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினி வல்லமை இறங்கினது. அதிகாலையில் யார் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு அக்கினி இறங்கும். எலியா முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, அக்கினி தேவன் இறங்கி வந்தார். அதிகாலையில் இறங்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அக்கினி தேவனின் அன்பை பெறுகிறோம். இது அன்பின் அக்கினி. ஓ, ஹல்லேலூயா. God's love is like a fire. அவருடைய அன்பின் அக்கினியினால் நம்மை நிரப்புகிறார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஜபத்தில் இறங்கி வருகிற அக்கினியே, அன்பின் அக்கினியே, சாபங்களை உடைக்கிற கர்த்தருடைய அக்கினியே, இந்த காலையிலே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு எலியாவின் பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி விழுந்த பொழுது கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் வந்து இறங்கிற்று. அன்றைக்கு பலத்த மழை தேசத்திலே. ஓ, ஆகாபின் எல்லா திட்டங்கள் எல்லாம் அழிந்தது. ஆமே, அக்கினி இறங்கும் போது அநேக காரியங்கள் நடக்கும். அக்கிரமங்கள் நீங்கும், சாபங்கள் நீங்கும், பொல்லாத வல்லமைகள் நீங்கும். அக்கினி தேவன் இறங்கி வரும்போது மகிமை வெளிப்படும். இன்று காலை அக்கினி தேவன் நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அக்கினி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, மகிமையின் அக்கினியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையின் அக்கினியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால்வழியில் உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோம். யாக்கோபரை நோக்கி கெஞ்சின பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோபு இரக்கத்திற்காக கெஞ்சின பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார். இன்று காலை நம்முடைய துதியில் அவர் இறங்கி வருவார். அக்கினி தேவனாய் அவர் இறங்கி வருவார். மகிமையின் தேவனாய் அவர் இறங்கி வருவார். ஓ, தானியேல் ஜபித்த போது அடியானுடைய கெஞ்சுதலை கேளும் என்று ஜபித்த போது கர்த்தர் இறங்கி வந்தார். இன்று காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே என்று உம்மை உயர்த்துகிறோம். வல்லமையின் தேவனே என்று உயர்த்துகிறோம். அதிகாலை வெளியில் உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், பலனுக்காக நன்றி. ஓ, மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். முழு உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், கிரிகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம், ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம், அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களுக்காக நன்றி, மகத்துவமான நம்முடைய செயல்களுக்காக நன்றி. நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வேலை தொழில்களிலே கர்த்தருடைய கிருபை அக்கினி தேவன் நம்மளோட இருக்க போவதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த அக்கினி தேவனுடைய வல்லமை நாம் காணப்போகிறோம். நம்முடைய வேலைகளிலே, தொழில்களிலே, போக்கிலும் வரத்திலும் அக்கினி தேவனின் வல்லமை, அக்கினி தீபங்களின் அந்த மகிமை ஓ இன்றைக்கு நம்மை வழி நடத்த போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை நிரூபித்த அக்கினி எலியாவின் பலிபீடத்தில் என்னை கேட்டலும் என்று ஜெபித்த போது இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, வேதத்தில் பக்தர்கள் பரிசுத்தவான்கள் ஜெபித்த எல்லாருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டார், எரேமியாவின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். துதிகளை ஆமென் கவனிக்கிறவர், கண்ணீருக்கு மௌனமாய் இராதவர், கண்ணீரை கணக்கு வைக்கிறவர். அக்கினி தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
குடும்பங்களிலே செய்ய போகிற மகத்துவமான நம்முடைய கிரிகளுக்காக நமக்கு நன்றி. ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக நன்றி. அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக நன்றி. பெரிய காரியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். எல்லாரும் நல்ல உற்சாகமாய் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். அந்த காலவழியில் அது தேவனுடைய அக்கினி, அவருடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்திற்காக இன்று காலை அக்கினி வல்லமை கர்த்தர் அனுப்புகிறார். ஏதோ ஒரு சாபத்தை நீக்குவதற்கு, அந்தகாரத்தை அழிப்பதற்கு, சத்துருவின் வல்லமைகளை அழிப்பதற்கு, ஒரு எழுப்புதலை உண்டாக்க சபைக்காக ஸ்தோத்திரம், ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அக்கினி தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வந்த காலவெளியிலே ஆண்டவரே, குடும்பங்கள் இருக்கிற பெரியவர்களுக்காக, கர்ப்பஸ்திரிகள், கை குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வியாபாரம், தொழில், வேலை எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், அலுவலகங்கள் காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், பிசினஸ்க்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பணி செய்கிற எல்லாருக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தந்த பணி செய்கிற ஒவ்வொருவரும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். டாக்டர்ஸ், அட்வொகேட், இன்ஜினியர்ஸ், அஃபீஷியல்ஸ், டீச்சர்ஸ், எந்த விதமான பணிகளில் இருந்தாலும் ஆமென், ஊழியம் செய்தால் மூத்த போர் உதவி ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், எந்த ஆண்டவரே அலுவலகளில் வேலைகளில் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை இந்த காலவெளியிலே ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உற்சாகமான ஆவி, உற்சாகமான வல்லமையினாலே நிரப்போம் 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 நிரப்போம். யோசுவா அதிகாலமே எழுந்து ஜெபித்த போது நம்முடைய வல்லமை இறங்கி வந்ததே. இந்த காலை நம்முடைய மகிமை 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 எல்லா குடும்பங்களுக்கு விரதமான ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாய் போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரதமான ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாய் போவதாக. தேவனுடைய திட்டங்கள் மட்டும் நிரப்புவதாக. தேவனுடைய திட்டம் ஆண்டவரே வலுப்பெறுவதாக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். இன்று காலை நாங்கள் உம்மை அக்கினி தேவன் என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி தேவனாக உம்மை தியானிக்கிறோம். மகிமையின் தேவனாக உம்மை தியானிக்கிறோம். வல்லமையின் தேவனாக உம்மை நாங்கள் தியானிக்கிறோம். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும். உன் பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். இந்த காலவெளியை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேரே உடைய முகத்தை நீர் ஏறெடுப்பீர். ஆமென். மகிமையான காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாய் நாங்கள் இருப்போம். ஆமென். என்று காலவெளியிலே அக்கினி தேவனே உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே. ஆமென். தோழி நின்று சுமையும் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும். கர்த்தருடைய அக்கினி எல்லா நுகங்களை முறிக்கிறது. இந்த காலவெளியிலே சாபங்களை உடைக்கிறது. அக்கினியின் தேவன் எனக்குள் இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள் இருக்கிறார். கலங்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கலங்குவதில்லை. நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக நன்றி, அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக நன்றி, பெரிய காரியங்களுக்காக நன்றி, 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 நன்றி. இந்த காலவெளியில் அக்கினி தேவன் நம்ம குடும்பங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளை அக்கினி தேவன் மூடிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. ரபலபல் சம்தரபாலியன் தரபக்கபாரபாலபாரபாலபாரபா ஓ ரபலபஹந்தரபாலியன் தரபா ஏகமரபலபஹத்துரியந்தலோ. மகிமையின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி, நன்றி. ஆச்சரியமான தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை 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 உம்முடைய வல்லமைக்காக நன்றி. நீர் அக்கினி தேவனா எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. வல்லமையின் தேவனா எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். கினி
எனக்குள்ளே இருக்கிறார். அந்த காலவழியில் அப்படி துதிப்பாண்டவருக்கு நன்றி செலுத்தி, சர்வ வல்லதே எனக்குள்ளே இருக்கிறார், கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு தான், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், விடுதலை எனக்குத்தான், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்லதே எனக்குள்ளே இருக்கிறார். இந்த காலவழியில் கூட அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும், ஒவ்வொருவரை தொடும். எந்த சாபங்கள் அந்த காரண காலவழியில் நீங்கி போவதாக, சாத்தானுடைய வல்லமைகளை அழிவதாக, கட்டுகளெல்லாம் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். அவருடைய வீடுகளுக்குள்ள, தொழில்களிலே, வியாபாரங்களிலே, வேலைகளிலே மகிமையின் அக்கினியாக நீர் இறங்கி உங்களுடைய ஜனங்களை நீர் விடுதலை ஆக்குவீராக. இந்த காலவழியில் எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. யோவான் கண்ட அக்கினி தீபங்கள், எலியா கண்ட அக்கினி, ஆபிரகாமின் அக்கினி எங்கள் குடும்பங்களிலே இறங்கி உடைய வல்லமை விளங்க செய்வதற்காக இந்த காலவழியிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான நம்முடைய வழிகள், அற்புதமான நம்முடைய பாதைகள், மகிமையான நம்முடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரும் இந்த காலவழியை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அக்கினி குடும்பங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அந்தகார கிரிகள் அழிகிறது. இந்த காலவழியிலே விடுதலை உண்டாகிறது. அக்கினி தேவன் அற்புதங்களை செய்து வல்லமை விளங்க செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.